60,000 கோடி கலால் வரி ஏய்ப்பு இருக்கலாம், ஒரு 20,000 கோடி வேட் ஏய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி ஏய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். 80,000 கோடி என்னுடைய கணக்கு. அதாவது ஒரு வருஷத்தில் 20,000 கோடினா 4 வருஷத்தில் 80,000 கோடிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் கிடைத்த ஆவணங்கள் என்ன சொல்கிறதுங்கிற நம்ம பார்க்க வேண்டாமா? இது வந்து ஒரு ட்ரெய்லர் சார். நீங்கள் பார்க்குறது ஒரு டீசர் தான். ஒரு 1000 கோடி ரூபா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு வித்தின் 1 வீக்கு அவங்களுக்கு வந்து அந்த அறிக்கை கொடுக்கணும். அதனால் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட்டு இதில் எல்லாமே அவங்க சொல்லிருக்காங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள், ஆலை ஓனர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், அதிகாரிகள், பாட்டில் சப்ளை செய்தவர்கள், பாட்டில் ஆலை நிர்வாகிகள் அண்டு அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த அதர்ஸுங்கிறது யார்? அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஏதாவது அமைச்சர் புள்ளிகள் சிக்க போகிறாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? பாருங்க, அதாவது ஓப்பனாக பிளைனாலாம் கேட்கக்கூடாது. ஓகே, அதாவது நான் ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு பின்னால் இருக்கிறது யார்? அந்த ஆலையினுடைய ஒரிஜினல் ஓனர் யார்? இப்போ நாளாக ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாகிட்டே, பயங்கரமான அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறது தெரியாமல் அவங்க வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வழக்கம் போல் பட்ஜெட் பற்றி தான் பேசுவாங்களே தவிர இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. 1,20,00,000 20 லட்சம் பேர் வந்து காலையிலையும் குடிக்கிறான், மத்தியானம் குடிக்கிறான். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறான்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படியே வச்சுக்குவோம். காலையிலையும் மாலையும் சேர்ந்து 2,40,00,000 பாட்டில்கள் போகுது. 2,40,000 பாட்டில்னா இன்ட்டு 10 ரூபா போட்டுக்குங்க, 20 கோடி ஆகிப்போகுது. செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, ஜெகத் ரட்சகன் ப்ராபபிலிட்டி ஜெகத் ரட்சகன் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஜெகத் ரட்சகன் கண்டிப்பாக அதில் இருப்பார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிமுக சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே வந்து வெளிநடப்பு வந்து செஞ்சுட்டாங்க. அதற்கு அவங்க சொன்ன ஒரு காரணம் வந்து டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கதா இடி வந்து குற்றச்சாட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கதா சந்தேகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிவிட்டு, இந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நாங்கள் யாருமே அமைச்சரவை கூட்டம், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிநடப்பு வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இல்லைங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி 40,000 சொல்கிறாரு. பல ஊடகங்களில் நிறைய பேர் 1 lakh crore அப்படிங்கிறாங்க, 2 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க சில பேர். அதாவது 4 வருஷத்துல ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த 4 வருஷத்துலலாம் அவ்வளோலாம் இருக்காது. 4 வருஷத்தில் நீர ஓட்டு 80,000 crores இருக்கலாம். 60,000 கோடி கலால் வரி ஏய்ப்பு இருக்கலாம், ஒரு 20,000 கோடி வேட் ஏய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி ஏய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். 80,000 கோடி என்னுடைய கணக்கு. அதாவது ஒரு வருஷத்தில் 20,000 கோடினா 4 வருஷத்தில் 80,000 கோடிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் கிடைத்த ஆவணங்கள் என்ன சொல்கிறதுங்கிற நம்ம பார்க்க வேண்டாமா? அதாவது டீட்டெயில்ஸ் 10 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், 10-12 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னோன்னா எடப்பாடி கூட மாட்டிக்குவார் சார். எடப்பாடி பீரியட்லேருந்தே இது இருந்திருக்கு அப்படின்னு ஒரு நிரூபணம் செய்துவிட்டால் எடப்பாடி பீரியடில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் இதில் வந்துடுவாங்க. ப்ராபபிளி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த 4 வருஷத்துக்கு மட்டும்தான் சொல்கிறாரு, தன்னை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். ஆல் செட் அண்ட் டன் அந்த 40,000 கோடி 2 லட்சம் கோடி அதெல்லாம் விட்டுருங்க. இதில் எவ்வளோ சொல்லிருக்கு? 1000 கோடி தான் சொல்லிருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஒரு என்னடா ஒரு புஸ்வானமாக போயிடுச்சு, நம்ம பெரிய வெடியாக இருக்கும்னு நினச்சோம், வெடிக்காமல் புஸ்வானமாக போயிடுச்சு அப்படின்னு சில பேர் பேசிக்குவாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படிம்பாங்க. அதாவது நடுக்கடலில் பெரிய பெரிய பனி பாறைகள் மிதக்கும், மேலே சின்னதாக தெரியும், அவ்வளோதான். கீழே ஒரு பெரிய மலையே மறைஞ்சிருக்கும். அதே மாதிரியான சமாச்சாரம் தான் இது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரெய்லர் சார். நீங்கள் பார்க்குறது ஒரு டீசர் தான். ஒரு 1000 கோடி ரூபா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு வித்தின் 1 வீக்கு அவங்களுக்கு வந்து அந்த அறிக்கை கொடுக்கணும். அதனால் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட்டு இதில் எல்லாமே அவங்க சொல்லிருக்காங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாமே சொல்கிறதுக்கு அவசியமும் கிடையாது. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்களா கடைசி லைனு?
இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஆலை ஓனர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், அதிகாரிகள், பாட்டில் சப்ளை செய்தவர்கள், பாட்டில் ஆலை நிர்வாகிகள் அண்டு அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த அதர்ஸுங்கிறது யார்? அதர்ஸ்னால் யார்? நீங்கள் கூட இருக்கலாம், நான் கூட இருக்கலாம். அதாவது எப்படியெல்லாமோ இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஆலைகள் யார் நடத்துகிறாங்கங்கிறது கேள்வி வரும். ஆலைகள் வந்து தமிழ் அமுதன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா, தமிழ் அமுதன் வந்து இல்லை சொல்கிறேன், தமிழ் அமுதன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது ஆலை உங்களோடது இல்லை, உங்களுக்கு பின்னாலும் ஒரு அரசியல்வாதி இருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஏதாவது அமைச்சர் புள்ளிகள் சிக்க போகிறாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? பாருங்க, அதான் அதாவது நீங்கள் ஓப்பனாக பிளெயினாலாம் கேட்கக்கூடாது. ஓகே, அதாவது நான் ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு பின்னால் இருக்கிறது யார்? அந்த ஆலையினுடைய ஒரிஜினல் ஓனர் யார்? அதாவது பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள் பேரில் இருக்கும், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிறவர் இன்னொருத்தராக இருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பரில் இருக்கிற பேப்பர் ஆதாரத்தில் இருக்கிற அந்த நிர்வாகி தான் மாட்டிக்குவார். அவர் வந்து போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற அந்த பயம் வரும். அந்த பயம் தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த பல்வேறு ஆலைகள் எல்லாமே பாருங்கள், இந்த 19 ஆலைகள் சொல்லிருக்கிறாங்க இல்லையா? ஒரு 5-6 பிரிவரிஸும் ஒரு 12 டிஸ்டிலரிஸும் சொல்லிருக்கிறாங்க. ஓகே, இதில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஜெகத் ரட்சகன் மட்டும் ப்ராபபிளி அவருடைய பேரில் தான் நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிஆர் பாலு கூட அவர் பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கனிமொழி வேறே ஒருத்தர் பேரில் நடத்திட்டுருக்குறாங்க, இன்னும் வேறு யாரோ இன்னும் வேறே பேரில் நடத்திட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. என்னுடைய பேரில் கூட யாரோ நடத்திட்டுருக்குறாங்க, வாசுதேவன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர், KLS அப்படின்ட்டு ஏதோ ஒரு கம்பெனி. எத்தனை கோடி வச்சுருக்கீங்க? எத்தனை கோடி வச்சுருக்கீங்க? ஆமாம், அது மாதிரி தான். ஆமாம், நிறைய திரட்டி வச்சுருக்கோம் பீரோ ஃபுல்லாகவே. ஓகே, அப்போ கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் எதிர்பார்க்கலாம். ஆமாம், என் பேரில் கூட நடத்திட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த அவர் வந்து ஒரு பினாமி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து ஓப்பனாக அதை வந்து வெளிப்படையாக பொது வெளியில் நம்ம சொல்ல முடியறது இல்லை. அதனால இதில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு எல்லாமே பயம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1000 கோடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஈடியினுடைய அறிக்கையில் 1000 கோடி ரூபாய் எந்த ஆதாரத்தில் சொல்லிருக்காங்கங்கிறது நீங்கள் பாருங்கள். நவ் ஐ எம் கம்மிங் டு யுவர் பாயிண்ட். 1000 கோடி ரூபாய் எந்த ஆதாரத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, பாட்லிங் கம்பெனிஸுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்தும் இன்வாய்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதாவது நீ வந்து 10 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் கொடு, நான் உனக்கு 8 ரூபா தான் தருவேன், அந்த 2 ரூபாயை எனக்கு கேஷாக வாபஸ் கையில் கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து 10 ரூபா கொடுத்து 2 ரூபா நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, எலக்ட்ரிசிட்டி பில்லை எவ்வளோ பார்த்தோங்கிறத சொன்னாங்களா? சொல்லலை. மிஷினுடைய லாக்ஸு பார்த்தோமே, அதை பற்றி சொன்னாங்களா? சொல்லலை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸு பாட்டிலிங் பிளான்ட்லேருந்து எவ்வளவு பாட்டில் சப்ளை பண்ணாங்க, எந்தெந்த ட்ரக்கில் எவ்வளவு ஹவர்ஸு இவங்க ட்ராவல் பண்ணாங்க, எவ்வளவு சரக்கு போச்சு வெளியில், எங்கெங்கெல்லாம் போச்சு, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதை பற்றி எதாவது சொல்லிருக்காங்களா? சொல்லலை. அதுக்காக தான் சொல்கிறாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து கலால் ஏய்ப்பு எவ்வளோ ஆச்சுன்னு வரும், வேட் ஏய்ப்பு எவ்வளோ ஆச்சுன்னு வரும். கலால் ஏய்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து டாஸ்மாக் வந்து மூலப்பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மூலப்பொருட்கள் நீங்கள் வந்து 1,00,000 பாட்டில்களுக்கு மூலப்பொருட்கள் வாங்கியிருக்கீங்க. 1,00,000 லிட்டருக்கு 1,00,000 லிட்டர் லிக்கர்னு வச்சுக்குவோம். 1,00,000 லிட்டருக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு உங்களுக்கு 1,00,000 லிட்டர் வரணும். ஓகே, ஆனால் 1,50,000 தான் இங்கே வந்திருக்கு, பாக்கி 50,000 வரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50,000 நீங்கள் 1,00,000 அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, 50,000 பாட்டில் தான் இங்கே கொடுக்குறாங்க. 50,000 பாட்டிலில் கணக்கு காமிக்கல. அந்த 50,000 பாட்டிலுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸு லேபிள் இல்லை. சென்ட்ரல் எக்ஸைஸு கலால் மத்திய அரசனுடைய கலால் வரிக்கு லேபிள் இல்லை, கலால் வரி கட்டலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2021 செப்டம்பரில் ஏதோ ஒரு இதில் ஒரே ஒரு இதில் மட்டும் அவங்க பார்த்தாங்க, ஒரே ஒரு கடையில் மட்டும் 45,000 ரூபா கேஷ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கேஷு.
அன்அக்கவுண்டட் கேஷு. அதாவது நீங்கள் காலையிலேருந்து எவ்வளோப்போ வியாபாரம் பண்ணீங்க, எவ்வளோ சரக்கு ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ சரக்கு ஊற்றுறீங்க. 10 பாட்டில் இருந்துச்சு சார், 5 பாட்டில் விற்றேன் சார், இவ்வளோ பணம் இருக்குது சார். டேலிடா? 10 பாட்டில் இருந்தது, 5 பாட்டில் விற்றுருக்குறீங்க, அங்கே இன்னும் 10 பாட்டில் இருக்குது. அப்படின்னா 5 பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு ஆகிடுறது இல்லையா? அதே மாதிரி உங்கள்கிட்ட பணம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கணக்கில் வராததை நீங்கள் வச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் 45,000 ரூபா அடிஷ்னல் கேஷும் 6,45,000 ரூபாய் பெருமானம் உள்ள பாட்டில்களும் பிடிபட்டன. ஒரு கடையில் 5,300 கடைகள் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். 5,300 இன்ட்டு ஒரு 7 லட்சம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நாளைக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன்னா 365 நாளில் நீங்கள் எவ்வளவு அன்அக்கவுண்டடாக கணக்கில் வராத வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நாளாக ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாகிட்டு பயங்கரமான அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறது தெரியாமல் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வழக்கம் போல் பட்ஜெட் பற்றி தான் பேசுவாங்களே தவிர இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதை பற்றி பேசணும்னு சொன்னால் வண்டவாளம் வெளில வந்துடும் அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை அதுக்கு தான் கையில் எடுக்கிறார் இந்த விஷயத்தை. அண்ணாமலை என்ன சொன்னார் நேற்றுக்கு, கலால் வரி ஏய்ப்பு, இந்த விஐடி ஏய்ப்பு அதெல்லாம் வரை முதல்லே சொல்லியிருக்கிறாரு. திங்கட்கிழமையிலேருந்து பொது வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அதாவது டாஸ்மாகினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னால் நாங்கள் வந்து முற்றுகையிட போகிறோம். டாஸ்மாக் கடைகள் முன்னால் எங்களுடைய தொண்டர்கள் வந்து போராட்டம் நடத்துவார்கள். அதாவது இதை வந்து மக்கள் அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவதுங்க இது ஒரு 1000 கோடி ரூபாய் சமாச்சாரம் கிடையாது, இதை விட ரொம்ப பெரிய அளவு ஆன சமாச்சாரம் தான். அப்போது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போராட்டத்தை கையில் எடுத்தால் தான் முடியும். அறவழி போராட்டம் என்பது உங்களுடைய உரிமை, ஜனநாயகத்தில் கொடுத்துருக்கிற உரிமை, கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட உரிமை. அந்த உரிமைப்படி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கும். மாநில அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் வரும் நாட்களில் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இதில் வந்து பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாட்லிங் பிளான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டர்ஸு சொல்லியிருக்கிறாங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது 30 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க, 40 ரூபா வரைக்கும் கூட சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நம்ம வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு 1,20,20 லட்சம் பேர் வந்து காலையிலையும் குடிக்கிறான், மதியானம் குடிக்கிறான். ஒரே ஒரு குவார்ட்டர் பாட்டிலாம் குடிக்கிறான்னு நம்ம வச்சுக்குவோம், அப்படியே வச்சுக்குவோம். காலையிலையும் மாலையும் சேர்ந்து 2,40,00,000 பாட்டில்கள் போகுது. 2,40,000 பாட்டில்னால் இன்ட்டு 10 ரூபா போட்டுக்குங்க, 20 கோடி ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபா. நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். 40 ரூபா 30 ரூபா, நீங்கள் 30 ரூபாங்கிறா நீங்கள் 40 ரூபா அப்படிங்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா அதுலேயே உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு மாதத்தில் 3000 கோடி ரூபாய் இதில் கள்ளப்பணமாக கிடைக்கிறது. அதனால தான் நம்ம வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கோம், QR கோடு பண்ணாமல் இருக்கோம், பில்லிங் சிஸ்டம் பண்ணாமல் இருக்கோம். அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதாவது இங்கே சரக்கு அங்கேருந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அது எங்கெங்கே அதில் போகுது, அதுக்கெல்லாம் பார்கோடு QR கோடு இது போட்டு ஒட்டியிருப்பான், லேபிள் போட்டு ஒட்டியிருப்பான். எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறதெல்லாம் கரெக்டாக GPS மூலமாக கண்காணிக்க முடியும். இதெல்லாம் கண்காணிச்சிட்டோன்னு சொன்னோன்னா எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். எனக்கு என்ன லாபம்? என் லாபத்தை தான் நான் பார்ப்பேன், எனக்கு வர லாபத்தை தான் நான் பார்ப்பேன். அதனால தான் இந்த விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக முடிப்பார். அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜியை வந்து திருப்பியும் அந்த அமைச்சர் சிறையிலேருந்து வெளியில் வந்த அடுத்த நாளே 3வது நாளாக அவர் வந்து அமைச்சராக ஆகிட்டார், அதே துறைக்கு அமைச்சர் ஆகிட்டார். எப்படி ஆனார்? அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு உள்ளே வந்த உடனே, அதாவது ஃபஸ்ட்டு பதவி ஏற்ற உடனே 2021 கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அந்த சாராய பிஸ்னஸை மொத்தமாக தன்னுடைய கைக்குள்ளே மாற்றிக்கிட்டார். அதுலேயே அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதில் பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, ஜெகத் ரட்சகன் ப்ராபபிலிட்டி ஜெகத் ரட்சகனை டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஜெகத் ரட்சகன் கண்டிப்பாக அதில் இருப்பார். மற்ற
பெண் எம்பி இது மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எவ்வளவு கனெக்ட் ஆகிருப்பாங்கங்கிறது தெரியல. டெல்லி சாராய வழக்கில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி மாட்டினார் அப்படின்னா, அவங்களுடைய இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ், அதுக்கப்புறமா டைரி குறிப்புகள், சின்ன டைரியில் வந்து குறிப்புகள் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, ஏகேபிகே அப்படின்னலாம், அது மாதிரி அந்த குறிப்புகளெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கோர்ட்டில் போய் காமிச்சதுக்கப்புறம் தான் எப்படி இந்த அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறவரை நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு டெல்லி ஹைகோர்ட் கேட்டுச்சு. அதே மாதிரி இங்கேயும் அமலாக்கத்துறை அதெல்லாத்தையும் ஓப்பனாக தமிழ் அமுதன் கிட்ட சொல்ல மாட்டாங்க, வாசுதேவன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். ஆனால் ஆல் செட் அண்ட் டன் நான் சொல்கிறேன் சார், இந்த சாராய ஊழல் வழக்குங்கிறது டிஎம்கேனுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டிவிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதனால் கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுவதற்கான பிரைட் சான்சஸ், மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது. மூன்றாவதாக, 2026 தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி இருக்கிற திமுகவிற்கு அவர்களுடைய உதயசூரியன் சின்னம் அப்பொழுது அவர்கள் கையில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.